ஹாய் ஃப்ரெண்ட், சிக்கன் தம் பிரியாணி என் ஸ்டைல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? வாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 3 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பிரியாணிக்கு ஒரு குண்டா வச்சுட்டு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எடுத்துருக்கேன். 3 ஆட் பண்ணிக்கலாம், 4 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். வெங்காயம் இந்த ஸ்டேஜுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலரில் இருக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி, புதினா மல்லி, பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் கார மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா. நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதுவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தம் பிரியாணிக்கு. அதனால் இந்த 3 மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கி எடுத்துக்கிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஆனால் பிரியாணியில் மஞ்சள்தூள் போடாதீங்க. சிக்கனில் மசாலா ஃபுல்லாக எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எல்லா மசாலாவும் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த படியில் நான் 3/4 படி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் அரிசினா, இப்போ பாஸ்மதி நம்ம ஆட் பண்ணுறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நான் வந்து 1.5 படி தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கும் கொஞ்சம் குறைவாக ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டிப் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச டிப் இது. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு 8 மினிட்ஸ் விட்டுடுங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா 3/4 பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வெந்து மசாலா ஃபுல்லாக அதில் ஏறி இருக்கும். இப்போ உடனே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ 8 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தம் பிரியாணியோட டேஸ்ட்டு சீக்ரெட். இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கும். அதனால் இது கரெக்டான பதமாக இருக்கும். அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். சிக்கன் இப்போவே பார்த்தீங்கன்னா 3/4 பதம் வெந்திருக்கும். நம்ம தம் போடும்போது ஃபுல்லாக எல்லாமே 100% வெந்துடும். நான் இதுக்கு எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அரிசி ஆட் பண்ணிட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும். தண்ணி நல்லா வற்றணும். அந்தளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இடையில ஒரு 2 டைம்ஸ் மட்டும் கிளறி அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ தண்ணி எல்லாமே வற்றி வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக புதினா தழை எடுத்து மேலே போட்டுட்டு தம் போட போகிறோம். தட்டை பார்த்திங்கன்னா இப்படி திருப்பி மூடுங்க, அப்போ தான் காற்று போகாது. அதுக்கு மேலே வெயிட்டாக ஏதாவது வைக்கணும். நான் வந்து பூண்டு நசுக்கிற கல்லை எடுத்து வெயிட்டாக வச்சிடுறேன். காற்று போகாத அளவுக்கு வச்சுட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் பிரியாணி சுட சுட தம் ஆகி ரெடியாகி வந்திருக்கு. அரிசி உடையாமல் குழையாமல் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்து வந்திருக்கு ஃபுல்லாக. அந்த கலர் பாருங்களேன், நான் கலரே ஆட் பண்ணலை, ஆனால் பிரியாணியோட கலர் நல்லா வந்திருக்கு. சுட சுட சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே செய்கிறது. அதிகமாக மசாலாலாம் எதுவுமே கலக்காமல் அரிசி குழையாமல் தம் பிரியாணி நம்மளே வீட்டில் செய்யலாம். டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.